அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரம்ஜான் மாதத்தில் லைலத்துல் கதர் இரவை 21, 23, 25, 27, 29 இந்த நாட்களில் நாம் தேடி இபாதத்துகளை மூழ்கியிருப்போம். ஆனால் அரஃபா தினம் என்பது பிறை 9 துல்ஹஜ்ஜு பிறை 9வது நாள் அரஃபா தினம்தான். இது ஃபிக்ஸடான தினம். அதனால் எந்த குழப்பமும் நமக்கு கிடையாது. நாம் நல்லபடியாக இபாதத்துகளில் மேற்கொள்ள முடியும். அந்த நாளில் அல்லாஹு தாலா நற்செய்திகள் ஹாஜிகளுக்கும் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களுக்கும் எண்ணற்ற நற்செய்திகளை கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த நாளில்தான் அல்லாஹு தாலா எல்லா எண்ணற்ற மக்களை நரகிலிருந்து விடுதலை செய்கிறான் என்று ஆயிஷா ரஸியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹு தாலா அனுதினமும் இரவின் கடைசி பகுதி, அதாவது தஹஜுத் நேரத்தில் முதல் வானத்திற்கு அடியானுடைய துவாக்களை கேட்பதாக நமக்கு தெரியும். ஆனால் அரஃபாவில் பகல் பொழுதிலும் அல்லாஹு தாலா அடியான முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். அடியானுடைய துவாவை கேட்கிறான். அவனுடைய ரஹமத்தினுடைய வாசல்கள் விசாலமாக திறந்திருக்கிறது. அல்லாஹு தாலா ஹாஜிகளை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். மாலிக்குல் முல்க் என் ரப்பானவன் நம் இபாதத்தின் மூலமும் அவன் பொருத்தத்தை நாம் நாடிவிட்டால் அவனும் நம்மை ஹாஜிகளின் வரிசையை அடுத்த வருடத்தில் சேர்த்து விடுவான் இன்ஷா அல்லாஹ். இதைவிட பெரிய விஷயம் நம்மளுடைய ஹாஜிகளுக்கு என்னவென்றால் பைத்துல் மாமூர்னா என்ன தெரியுமா? பைத்துல் மாமூர்னா இப்போ நாம் மக்கா காபத்துல்லாவை பார்க்குறோம் இல்லை, அல்லாவுடைய வீட்டை. அதே போல் 7வது வானத்தில் பைத்துல் மாமூர் என்ற ஒரு காபத்துல்லா இருக்கிறது. அதே போல் அங்கே இருக்கிறது. அங்கே தவாஃப் செய்கிறவங்க யாருன்னா மலக்குமார்கள். அதுவும் ஒவ்வொரு முறையும் தவாஃப் 70,000 மலக்குமார்கள் தவாஃப் செய்வாங்களாம். ஒரு முறை செய்த அந்த ஒரு மலக்கு திரும்பவும் அதுக்கு ஆகிரத் வரை அதுக்கு சான்ஸ் கிடைக்காதான். அப்போனா எத்தனை மலக்குமார்கள் அது தவாஃப் செய்வாங்க. அந்த பைத்துல் மாமூரில் தவாஃப் செய்யும் அத்தனை மலக்குமார்களை பார்த்து அல்லாஹு தாலா இப்படி கேட்பானாமா, பாருங்கள் என்னுடைய அடியானை பாருங்கள், ஹஜ்ஜுக்கு போய் அரஃபாவில் போய் நின்றுட்டுருக்குறோமே, எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு எல்லா அமல்களையும் முடிச்சுட்டு அல்லாஹ் தான் நமக்கு கையை ஏந்திட்டு நிற்கிறோமே, அந்த அடியானை பார்த்து அல்லாஹு தாலா மலக்குமார்களே பெருமையாக கர்வமாக சொல்கிறானா, என்னுடைய அடியார்களை பாருங்கள், சோர்ந்து கலைந்து களைத்து உடம்பெல்லாம் அழுக்காகி என்னை தவிர இந்த ரப்பை தவிர யாருமே இல்லை என்று கையேந்தி கேட்கிறார்களே, என்ன கேட்கிறார்கள் என்று மலக்குமார்களை பற்றி பார்த்து கேட்குறாராமா. அப்போது மலக்குமார்கள் கூறுகிறார்களா, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை நாடி உன்னுடைய மக்ஃபிரத்துக்காக காத்திருக்கிறார்கள் அவர்கள். அப்படி பாவ மன்னிப்பை கேட்பதற்காக தான் அவர்கள் கையேந்தி நிற்கிறார்கள் என்று அந்த மலக்குமார்கள் கூறுவாங்களாம். உடனே அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான், நான் அவர்களை மன்னித்து விட்டேன். ஹாஜிகளுக்கு இது பெரிய ஜாக்பாட் பரிசு தான் இது. நான் இவர்களை அது எப்படிப்பட்ட மன்னிப்பு என்றால், அவர்கள் ஒரு பாவமே செய்யாத இன்று பிறந்த பாலகர்களைப் போல அவர்கள் ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹு தாலா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவதாக கூறுகிறான். நாமும் மறந்துவிட வேண்டாம். ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை என்று வருந்தாதீர்கள். அந்த அரஃபா நாளில் நோன்பு இருங்கள். அந்த நோன்பு இருந்தால் நமக்கு செவ்வாய்க்கிழமை நோன்பு இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் நோன்பு இருந்து நாம் துவா கேட்க வேண்டும். நோன்பு இருந்தால் அல்லாஹு தாலா முன்பின் வருட பாவங்களை மன்னிக்கிறான். நம்முடைய துவாவிலாலும் ஜிக்கிராலும் சதகாவாலும் தொழுகையாலும் நஃபில் தொழுகையாலும் எல்லாவற்றுக்கும் நாம் செய்வதனால் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடிவிட்டால் அல்லாஹு தாலா நம்மையும் அந்த ஹாஜிகளின் வரிசையில் அடுத்த வருடம் சேர்த்து விட மாட்டானா? அவசியம் சேர்த்து விடுவான். அதனால் நாம் அன்று நோன்பு இருக்க வேண்டும், அதிகம் சதகா செய்ய வேண்டும். நாம் துவா கேட்டவனே இருக்கும். அதுவும் முக்கியமாக ஜொஹரிலிருந்து அசர் வரை உள்ள நேரத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது. உட்கார்ந்து நம்ம துவா கேட்டு அல்லாஹ்விடம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக நம்ம துவா கேட்கணும்.
கேட்கணும். அவ்வாறு துவா கேட்டால் அல்லாஹு தாலா உடைய பொருத்தத்தை நாடிவிட்டால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். நாமும் அடுத்த வருடம் அந்த ஹாஜிகளின் வரிசையில் சேர்ந்து விடுவோம். இதில் முக்கியமான இதாக நம்ம தக்பீர் அதிகமாக கூற வேண்டும். கலிமா லா இலாஹ இல்லல்லாஹோ வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவா அலா குல்லி ஷையின் கதீர் என்பதை நீங்கள் ஆயிரமா 10,000 கூட உங்களால் முடிந்தால் படியுங்களேன். அவ்வாறு படித்தால் அல்லாஹு தாலா நம் பாவங்களை மன்னிப்பான். நம்மை அடுத்த வருடம் ஹாஜிகளின் வரிசையில் நம்மளையும் நிறுத்தி நமக்கும் அந்த பாக்கியத்தை தருவான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.